அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமக கேட்கும் 10 தொகுதிகளும் அதன் வேட்பாளர்கள் பட்டியலும் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 18வது மக்களவை தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றன. இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணி இன்றும் உறுதி செய்யப்படாமல் இழுத்தடிப்பில் இருந்து வருகிறது. நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் தனித்து போட்டியிட உள்ளது. பாமக, அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என 2 கட்சிகளிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது. இந்த இரு கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தையை முடித்த பாடில்லை. காரணம், பாமக கேட்கும் தொகுதிகளை இந்த இரு கட்சி தலைமைகளும் தர முன்வராததே என்று கூறப்படுகிறது. கடந்த 2 வாரங்களாக அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்தது. அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து கூட்டணி உடன்பாடு எட்டப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் திடீரென டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக டெல்லி கிளம்பி சென்று விட்டார். அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, அதிமுகவினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பாமகவினுடைய நிறுவன தலைவரான திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். அது மட்டும் அல்லாமல் அதிமுகவின் வேலுமணி மற்றும் தங்கமணி போன்ற அமைச்சர்களும் பாமகவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம், மிக விரைவில் கூட்டணிக்கான உடன்பாடு எட்டப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் அறிவித்திருந்தார்கள். ஆனால் பாமக தரப்பில் நாங்கள் இரு கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம், இன்னும் 1 வாரத்திற்குள்ளாக நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்போம் என்பதை கூறிவிடுவோம், தற்பொழுது வரையிலும் எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை நாங்கள் முடிவு செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? பாமக 10 - 12 தொகுதிகளை கேட்டு வருகிறது. ஒருவேளை கூட்டணி அமைக்கப் போகும் அதிமுக அல்லது பாரதிய ஜனதா இந்த இரு கட்சி தலைமைகள் 10 தொகுதிகளை ஒதுக்கினால் இது கூட ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது. அதிமுகவோ மாநிலங்களவை இடத்தை கண்டிப்பாக தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. அதே சமயத்தில் 10 தொகுதிகளை தர முடியாது, அதற்கு பதிலாக 7 தொகுதிகளை தருகிறோம் என்று அதிமுக தரப்பில் கூறப்பட்டு விட்டது. இதேபோன்று பாரதிய ஜனதா தரப்பிலும் 5 - 7 தொகுதிகள் வரை தர தயாராக உள்ளதாகவும் 10 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை தர தயாராக இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த இரு கட்சிகளும் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை இதுவரையிலும் தரவில்லை என்பதனால்தான் பாமகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழப்பம் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் தாங்கள் கேட்கும் தொகுதிகள் கிடைக்கும் வரையில் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய முடியாது என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு அதிகமாக விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி அக்கட்சியினுடைய உயர்மட்ட நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ கட்சி தனது கட்டுப்பாட்டில் உள்ளது, கட்சியினுடைய கூட்டணி அமைக்கும் பொறுப்பு என்பது தான் எடுக்கும் முடிவு என்பது போன்று செயல்பட்டு வருவதாகவும் அக்கட்சியினுடைய முன்னாள் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுபோக தாங்கள் கேட்கும் தொகுதிகள் கிடைக்காத வரையில் எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நீட்டிப்பு செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். இதனுடைய அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு பாமகவானது அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தது. அப்பொழுது 7 மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் வழங்கியிருந்தது. அந்த 7 மக்களவை தொகுதிகள் தருமபுரி, அரக்கோணம், விழுப்புரம், ஸ்ரீபெரும்புதூர், மத்திய சென்னை, திண்டுக்கல் மற்றும் கடலூர் போன்றவைகள் ஆகும். இந்த 7 மக்களவை தொகுதிகளிலும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவை தேர்தலின் பொழுது பாமகவானது தோல்வியை தழுவியது. இதேபோன்று இந்த முறை 10 - 12 தொகுதிகளை கேட்டு வந்த பாமக தரப்போ இறுதியாக 10 தொகுதிகளில் விடாப்பிடியாக உள்ளது. இது மட்டும் அன்று, அந்த 10 தொகுதிகளாக கூறப்படுவது மத்திய சென்னை, கடலூர், சேலம், மயிலாடுதுறை, விழுப்புரம், அரக்கோணம், திண்டுக்கல், திருவண்ணாமலை,
தர்மபுரி, ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகளாக கூறப்படுகிறது. இது மட்டும் அன்று அந்த 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை கூட தயார் செய்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை இந்த 10 தொகுதிகள் பாமகவிற்கு கிடைக்கும் பட்சத்தில் அந்த 10 தொகுதிகளில் நிறுத்தப்பட உள்ள வேட்பாளர்களினுடைய பட்டியலும் வெளிவந்துள்ளது. கடலூர் தொகுதியில் பாமகவினுடைய வளர்ச்சி என்பது சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏனெனில் சமீபத்தில் நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் அனைத்தும் பாமகவின் தலைமையிலேயே இருந்தது. கடலூரில் பாமகவினுடைய வாக்கு வங்கி உயர்ந்துள்ளதால் கடலூர் தொகுதியில் பாமகவினுடைய வழக்கறிஞரான திரு கே. பாலு அவர்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளது. இவர் ஏற்கனவே உளுந்தூர்பேட்டை மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளவர். இதேபோன்று கடலூர் தொகுதியில் ஒருவேளை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூட நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் தர்மபுரி தொகுதியில் சென்ற முறை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் செந்தில்குமாரிடம் தோல்வி அடைந்திருந்தார். எனவே இந்த முறை தர்மபுரி தொகுதிக்கு பதிலாக கடலூர் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற ஒரு திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த இரு வேட்பாளர்களுக்கு பதிலாக 2019ஆம் ஆண்டு கடலூர் தொகுதியில் களம் கண்ட டாக்டர் கோவிந்தசாமி அவர்கள் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியின் சொந்த தொகுதி. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக போட்டியிடலாம் என்று கூறப்பட்ட நிலையில் பாமகவோ சேலம் நாடாளுமன்ற தொகுதியை விடாப்பிடியாக கேட்டு வருகிறது. ஒருவேளை சேலம் நாடாளுமன்ற தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டால் அங்கு திரு ஆர். தேவதாஸ் பாமக மாநில துணைத் தலைவர் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இவர் முன்னாள் MP ஆவார். அல்லது இவருக்கு பதிலாக மாநில வன்னியர் சங்க பொதுச் செயலாளரான திரு கார்த்திக் அவர்களையும் நிறுத்தலாம் என்று கூறப்படுகிறது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் திரு MR முத்துக்குமார் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம் தனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு வடிவேல் ராவணன் அவர்கள் நிறுத்தப்பட உள்ளார். இவர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் VCKவின் திரு துரை ரவிக்குமார் இடம் தோல்வி அடைந்திருந்தார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திரு AK மூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட உள்ளார். இவர் முன்னாள் ரயில்வே இணை அமைச்சராக இருந்துள்ளார். 2019ஆம் ஆண்டும் இவர் இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சியினுடைய பொருளாளரான திரு திலகபாமா அவர்கள் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் செஞ்சி கணேஷ்குமார் முன்னாள் MLA அவர்கள் நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களே நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அங்கு டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டால் அன்புமணி ராமதாஸ் அத்தொகுதியிலிருந்து கடலூரில் நிறுத்தப்படலாம் என்ற பேச்சுகள் அடிபடுகிறது. மத்திய சென்னை தொகுதியில் தொழில் அதிபர் சாம் பால் அவர்கள் நிறுத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அக்கட்சியினுடைய நிர்வாகியான வைத்திலிங்கம் அவர்கள் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி.